லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரச்சையின் பூபஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல். வெள்ளப்பெருக்கை தடுக்கும் வகையில் 12 ஏரிகள் மறு சீரமைப்பு செய்யப்பட உள்ளதாக CFDA அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் அஜய் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அஜய், விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். சென்னையில் நிலத்தடி நீர் அதிகப்படுத்தவும் மழைக்காலங்களில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கை தடுக்கும் வகையிலும் 12 ஏரிகள் 120 கோடியில் மறுசீரமைப்பு செய்யப்பட இருப்பதாக CMDA தரப்பில் தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை நகரின் குடிநீர் ஆதாரம் மற்றும் நிலத்தடி நீரை பெருக்கும் வகையில் சென்னை மற்றும் புறநகரில் உள்ள ஏரிகளை பராமரித்து பாதுகாக்க அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி சென்னையில் உள்ள 12 ஏரிகள் 120 கோடி செலவில் மறுசீரமைப்பு செய்யப்பட இருப்பதாக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அதாவது இந்த திட்டத்தில் பெரும்பாக்கம், ரெட்டேரி, முடிச்சூர், மடிப்பாக்கம், சிம்பாக்கம், ஐயம்பாக்கம், வேளச்சேரி, ஆதம்பாக்கம், புழல், கொளத்தூர் உள்ளிட்ட 12 ஏரிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏரிகள் ஆக்கிரமிப்புகள் அகற்றி மறுசீரமைப்பு செய்யப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. இதற்காக 10 ஆலோசகர்கள் நியமித்து திட்ட அறிக்கையை தயாரிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது ஏரியின் தன்மை, நிலத்தின் அளவு, சுற்றி உள்ள பகுதிகளுக்கு அதாவது மக்கள் ஏற்றவாறு அந்த இடத்தில் வாழ்விடங்கள் இருக்குமா உள்ளிட்டவை ஆய்வு செய்யவும் இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் நிலத்தடி நீர் அதிகரிப்பும் மழைக்காலங்களில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கை தடுக்கும் வகையில் அடுத்த 2 ஆண்டுகள் ஏரிகள் மறுசீரமைப்பு செய்து முடிக்க இந்த திட்டம் என்பது செயல்பட இருக்கிறது. பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி அஜய்.